ஜெபம் பண்ண கடவோம். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தீர்கிறதையும் நான் காணவில்லை. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் வரும்படியாக எங்களை கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 9 பாமாலை 356 பாடுவோம். களி கூறுவோம் கர்த்தர் நம் பற்றமே, தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். கீதம் 9 பாமாலை 356 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும்
கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்னி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கு ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுடைய வழிகளை விட்டு வழி விளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க விலை செய்யாமல் செய்யத்தகாத விலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமேலை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனதிற்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிக்குள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பதங்களை அறிக்கடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இதே பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உலகளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பை கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மகிழ்ச்சி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவர் நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலில் தம்முடைய பரிசுத்தமை அருளி செய்ய வேண்டும் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தேவரேயோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆடி நம்முடைய
முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 149ஆம் சங்கீதம். 149ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரின் மகிமையும் சீயோன் குமாரன் தங்கள் ராஜாவின் களிக்கூறவும் கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்புருவினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனை பண்ண கடவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைத்திருக்கிறார், சாந்த குணமுள்ளவர்கள் ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோடே களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பியிருப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலியினாலும் அவருடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளினாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறவும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். சேர்ந்து வாசிப்போம். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமுறை பாடம் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. முதலாம் திருமுறை பாடம் தானியேலின் புத்தகம் அதிகாரம் 1 வசனங்கள் 1 முதல் 9 வரை. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தஷாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத் நேகோ என்றும் மறுபெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமுறை பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. லூக்கா 15:11. பின்னும் இயேசு சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆசியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு போய் தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய்
அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பஞ்சு மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பஞ்சிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரனில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனை, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையையும் போடுங்கள். கொளுத்த கஞ்சை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் வாசித்தாயிற்று. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே
இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும், எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களே நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்கப்படாமல் தீமையை விலக்கிக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியும். உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியும். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 11ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். வாழ்வளிக்கும் ஆண்டவரே, உமது சித்தத்திற்கு தன்னை ஒப்புவித்து வாலிபத்திலே மன தெளிவுள்ளவராயிருந்து தீங்கு அனுபவித்து வாழ்ந்த உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு முன்மாதிரியை ஏற்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபை வாலிபர்களின் நல்வாழ்விற்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். தங்கள் படைப்பாற்றலினாலும் ஞானத்தினாலும் பலத்தினாலும் இவ்வுலகில் சேவை புரிந்து உமக்கு ஊழியம் செய்திட உதவி புரியும். கிறிஸ்துவை மையமாக கொண்டு நீதியை நடப்பித்து சாதிக்க பிறந்தவர்களாய் சிறந்து வாழ உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றுமாய் அரசாளுகிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதை நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதைமை சுவாதினம். தேவரீரை தஞ்சமாக கொண்டு இருக்கும் அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளில் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் அது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையில் நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வவல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையில் ஆவி அனுப்பி அவர்கள் நமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகுது கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர் கேட்கிறவெல்லாம் அருளி செய்ய வேண்டும் வாக்குகள் இருக்கிறேன். கர்த்தாவே, அடியாராய் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே நம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும்.
கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே பங்கெடுக்கும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டு வருகிறேன் நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு கூட சாது ஐயா அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே சாதை அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த ஆராதனை வேளையை ஒவ்வொரு வாரமும் காலை 7 மணிக்கு ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் தினமும் ஜெபிக்க மறவாதிருங்கள். நிச்சயமாய் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் நீங்கள் மனம் வந்து தாங்க முன் வரலாம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை அபரிவிதமாக இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆலயங்கள் இல்லாத கிராமங்களிலே, பட்டணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றும் ஆலயத்திற்கு செல்ல முடியாமல் இருக்கின்ற வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்கு இந்த ஆராதனை வேளை மிகவும் பிரயோஜனமாக, உபயோகமாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பது சந்தேகம் கிடையாது. ஆகவே நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை உற்சாகமாக ஏவுகிறபடி நீங்கள் தாங்க முன்வர உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையை தாங்க முன் வந்திருக்கின்ற சென்னையை சார்ந்த அருமையான குடும்பத்தினருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக கொச்சியில் பணிபுரிந்து வருகிற அன்புக்குரிய சகோதரி டாக்டர் டாரதி அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்தநாளை காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அருமையான குடும்பத்தினர் நம்மை அதிகமாக நம்முடைய ஊழியங்களை நேசிக்கிறவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய சகோதரிகள் டாக்டர் வசந்தராணி, டாக்டர் குணவதி அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய சகோதரர் ரஞ்சித் அவர்களுக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். அவருடைய குடும்பத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. வேத வசனம் சொல்லுகிறபடி மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்ற ஆண்டவர் கொடுத்த வாக்கின்படி இவர்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும்படியாக ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்று கர்த்தருக்காக அவர்கள் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான சேனையாக தேவன் அவளை எழுப்பி ஆசீர்வதிக்கும்படியாக அதை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் இந்த அருமையான சகோதரிகள் சகோதரர் ஒவ்வொருவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அது மாத்திரமல்ல, பல வகையிலே உதவி செய்து கொண்டு வருகிறேன். இது ஊழியங்களை தாங்கி வருகிற உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். உங்கள் அனைவரையும் ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய திரு வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்கிற உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக பிரயோஜனமாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக.
என்னை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள், வாலிபர்கள் சாதிக்க பிறந்தவர்கள். இன்றைய வாலிபர்கள் சாதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். இன்றைக்கு இந்திய தேசத்திலே 145 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இருந்த பொழுதும் கூட 60% அதிகமான மக்கள் இளம் வாலிபர்கள். இன்றைக்கு நம்முடைய தேசத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த சாதிக்கும்படியாக பிறந்த இந்த வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து ஒன்றுமில்லாமல் சென்று கொண்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். பல வகையான பாவ சிறையிருப்புகளுக்குள்ளாக இந்த ஜனங்கள் சென்று வாழ்க்கையை பாழடித்து கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் சார்ந்திருக்கின்ற குடும்பங்கள் கண்ணீரோடு துக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பாவத்தின் சிறையிருப்பு. இன்றைக்கு அநேக வாலிபர்கள் விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் போதை மருந்துக்கும் ஆன்லைன் கேம்ஸ், எத்தனையோ ஆன்லைன் கேம்ஸில் இவங்க அடிமையாகி தாங்கள் சம்பாதித்த கொஞ்ச நெஞ்ச பணத்தையும் கூட இழந்து போய் கடைசியிலே வாழ்க்கையை முடித்து கொள்ளுகின்ற ஒரு சூழலில் வந்திருக்கின்றார்கள். ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிறது நம்முடைய கரத்தில், அதை தவறாக பயன்படுத்துகின்றார்கள். ஆபாசமான காட்சிகளை பார்க்கின்றார்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்னும் சேட்டிங், எத்தனையோ காரியங்கள் இவர்கள் இந்த பிசாசானவன் வஞ்சித்து நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற அறிந்திருக்கின்றோம். இழுத்து கொண்டு சென்றிருக்கின்றான். குடும்பங்களை நாசமாக்கி கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அவர்கள் மீது மிகுந்த கரிசனை உடையவர்களாக இருந்து அவர்களை கர்த்தர் எதற்காக இந்த வாலிப வயதிலே அவர்கள் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக தேவன் விரும்புகின்றார். இன்றைக்கு இந்த வாலிபர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை அப்படி, என்னால் முடியவில்லை, என்னால் இதை மேற்கொள்ள முடியவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு மீண்டும் மீண்டும் அதே பாவ சாக்கடையில் விழுந்து தன்னுடைய வாழ்க்கையை பாழடித்து கொண்டிருக்கிறது பார்க்கின்றோம். வேத வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அன்பு வாலிப தம்பி, வாலிப தகச்சி, ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களால் கூடாதது என்று ஒன்றும் கிடையாது. நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அதிலிருந்து நீங்கள் மீண்டும் எழும்பி வந்து கர்த்தருக்காக உங்களால் சாதிக்க முடியும், வாழ முடியும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகின்றார். வேதத்திலே ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம் வேத பாடமாய் வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அருமையான ஒரு கதை, இந்த இளைய குமாரன் கதையை பற்றி நம்ம எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கின்றோம். 15ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 11ஆம் வசனத்தில் இருந்து இந்த சம்பவம் மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதில் 13ஆம் வசனத்தை பாருங்கள். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டார். நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் மிக அழகாக தெரியும். ஆண்டவர் சொன்ன ஒரு நல்ல ஒரு ஓமையான ஒரு கதை பார்த்துக்கிட்டீங்க. அங்கே இளைய மகனை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வாலிப வயதில் இருக்கிற ஒரு மகன் தான். தன்னுடைய தகப்பனிடத்தில் தன்னுடைய ஆஸ்தியை அவன் பாகம் பிரித்து அவன் கேட்டு வாங்கி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தூரமான ஒரு இடத்துக்கு சென்று விட்டான். அங்கு சென்று துன்மார்க்கமாக அவன் வாழ்ந்து ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்து போட்டான்.
கையில் காசு இருக்கும்பொழுது மாத்திரம்தான் நம்மை சுற்றிலும் மக்கள் இருப்பார்கள், நண்பர்கள் இருப்பார்கள், சிநேகிதிகள் இருப்பார்கள். காசு போன உடனே யாரும் உங்கள் பக்கத்தில் வர மாட்டாங்க. உங்களை நேசிக்கிறவர்கள் எல்லாரும் தூரத்தில் உங்களை கண்டவுடன் விலகி ஓடி விடுவார்கள். புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இளைய மகனுக்கு எத்தனையோ நண்பர்கள் இருந்திருக்கலாம். ஏனென்றால் வசதியான ஒரு குடும்பத்தை சார்ந்தவன். இப்படி தனியாக ஆசையை பிரித்து கொண்டு வந்தவுடனே அவட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கலாம். பார்த்து கிடைக்க இருக்கிறவரை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எப்பொழுது அவருடைய காசு பணம் எல்லாம் செலவழிந்து போயிட்டோ எல்லாரும் ஓடி போய் விட்டார்கள். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இவருடைய நிலைமையை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்கிறது. இங்கே 14ஆம் வசனத்தில், எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். அவருடைய வாழ்க்கையில் முதல்ல அவன் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அவன் குறைவுபட தொடங்கினான். இவன் நேரத்துக்கு பாருங்க, அநியாயத்துக்கு பயங்கரமான பஞ்சம் வந்து விட்டது. என்றைக்கு நம்ம கஷ்டப்படுகிறோமோ சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராகத்தான் இருக்கும். நம்ம நல்லா இருக்கும்பொழுது சூழ்நிலை சாதகமாக தான் இருக்கும். பார்த்து கிடைக்க கையில் காசு இருக்கும் பொழுது, திறமைகள் இருக்கும்பொழுது எல்லாம் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, என்றைக்கு இவையெல்லாம் நம்ம விட்டு அகன்று போகிறதோ, நம்முடைய தாளந்துகள், நம்முடைய திறமைகள், நாம் சேகரித்து வைத்திருக்க எல்லா காசும் செலவழித்து போகிறதோ சூழ்நிலையும் நமக்கு எதிராக வந்து விடுகிறது. குறைவுபட தொடங்கினான். அதுக்கு அடுத்தால பாருங்க, சந்தித்த 2வது பிரச்சனை, அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். இவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல. இன்றைக்கு வாலிபர்களுக்கான பிரச்சனை என்ன தெரியுமா? வேலை வாய்ப்பு. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கலங்க. இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், பெரிய பெரிய ஐடி ஃபீல்டில் ஏராளமான மக்களை வீட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றாங்க. இவனுடைய நிலைமை, அவன் விரும்பாத ஒரு பன்றிகளை மேய்க்கக்கூடிய ஒரு வேலை. அந்த வேலையில் அவனுக்கு திருப்தி இருந்துச்சா? அவனுக்கு போதுமான வருமானம் இருந்துச்சா? எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை. அவன் குறைவுபட்டான். குறைவுகளை சரி செய்வதற்காக வேலைக்கு போனால் இவனுக்கு சரியான வேலை கிடைக்கல. எத்தனை சகோதரர்கள் வெளிநாடுகளில் சென்று வேலை கிடைக்கும், வேலை நமக்கு தருவார்கள் என்று சொல்லி தன்னுடைய கொஞ்ச நஞ்ச இருக்கின்ற இந்த சொத்துக்களெல்லாம் விற்று அவர் புரோக்கருக்கோ இல்லை ஏஜென்ட்டுக்கோ கொடுத்து விட்டு வெளிநாடுகளில் போய் வேலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறாங்க. தெரியுமா? எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம். இவருடைய நிலைமை அவ்வளோ பரிதாபமான ஒரு நிலைமை. 3ஆவதாக இவன் சந்திக்கிற ஒரு பிரச்சனை, பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இவனுடைய ஆசை ஒன்று கூட நிறைவேறவில்லை, நிராசையாக போய்விட்டது. பசிக்குதுங்க, பன்றிக்கு சாப்பாடு கிடைக்கிறது, அந்த தவிட்டை சாப்பிடலான்னு நினைக்கிறான், அது கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. ஒரு மனிதன் ஆண்டவரை விட்டு தூரமாய் செல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கை ஒரு பிரயோஜனமற்ற, அது மாத்திரமல்ல வேதனை நிறைந்த, கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறி போய் விடுகிறது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சூழ்நிலையை சொல்லி சொல்லி நீங்கள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறீர்களோ, நான் இருக்கிற நிலைமைக்கு இது சூழ்நிலை தான் காரணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, என் குடும்பம் தான் காரணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, என்னுடைய நண்பர்கள் தான் காரணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, அதையும் மாற்றுவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கை யாராலும் சரி செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருந்த பொழுது கூட இவருடைய பிந்தைய காரியங்களை பார்க்கும் பொழுது அவன் மீண்டும் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். நம்பிக்கை இழந்து போன ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட நம்பிக்கையை கொடுப்பதற்காகத்தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்த நமது இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்து
உயிரோடு கூட இருக்கின்றார். நமக்கு வாழ்வு கொடுப்பதற்கு, நம்பிக்கை கொடுப்பதற்கு. சுற்றுப்புற சூழலை எண்ணி நீங்கள் கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆஸ்திரேலியா தேசத்தை சார்ந்த ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனிதர், அவர் பெயர் நிக் வீச்சிக். அவருடைய பிறப்பு மிகவும் வேதனையான ஒரு பிறப்பு. 2 கரங்களும் கிடையாது, 2 கால்களும் கிடையாது. எப்படி இருக்கும் பாருங்க அவருடைய நிலைமை. சின்ன குழந்தையை பிறக்கும்போது ஒன்றும் தெரியவில்லை. தாய் தகப்பனுடைய அரவணைப்பு, அன்பு அவரை அப்படியே வளர்த்து கொண்டு வந்தது. 8 வயது 9 வயது ஆகும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே, ஐயோ எனக்கு கரங்கள் கிடையாது, கால்கள் கிடையாது, என்னை போல் இருக்கின்ற அநேக பிள்ளைகளுக்கு எவ்வளவு கால்களும் கைகளும் இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் ஓடி சென்று விளையாடுகிறார்கள், என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. வேதனை இவரை வாட்டியது. மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டார். தற்கொலைக்கு நேராய் சென்றார். ஆச்சரிய விதமாக அவருடைய தாயினால் காப்பாற்றப்பட்டார். அந்த தாய் சொன்னாள், மகனே கவலைப்படாத, உன்னை போல் நிறைய மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்றார்கள். ஆண்டவரை பற்றி அந்த மகனுக்கு சொல்லி விசுவாசத்தில் வளர்க்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரை உறுதியாக இந்த அன்பு மகன் பற்றி கொண்டார். வாலிப வயது 17வது வயதிலே அவர் லைஃப் வித்தவுட் லிம்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு நிறுவனத்தை அவர் ஸ்தாபித்தார். அதற்கு முன்பாக அவர் படிப்பதற்கு நிறைய கஷ்டப்பட்டார். இவருடைய நிலைமையை பார்த்து யாருமே இவருக்கு படிப்பதற்கு ஸ்கூலில் இடம் கொடுக்கலைங்க. அந்த அளவுக்கு அவர் சமுதாயத்தாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழலை தான் ஆண்டவருடைய கிருபையினால் மீண்டும் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். தன்னுடைய வாயாலேயே எழுதி பழகினார். சாதாரண ஒரு மனிதன் என்னென்ன வேலையெல்லாம் செய்வானோ அதையெல்லாம் செய்ய ஆரம்பித்தார். அவ்வளவு திறமைகளின் தேவர் அவர் கொடுத்தார். அவர் முயற்சி செய்தார். ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இன்றைக்கு 5 கண்டங்களிலும் அவர் பிரயாணம் பண்ணி இருக்கின்றார். ஏராளமான நாடுகளுக்குள் அவர் சென்று நம்பிக்கை இழந்து போன கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவரை பற்றி பிரசங்கித்து கொண்டு வருகிறார். இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், தன்னை பற்றி சொல்லும் பொழுது, நோ ஆர்ம்ஸ், நோ லெக்ஸ், நோ ஒரிஸ். எனக்கு கைகள் கிடையாது, கால்கள் கிடையாது, எனக்கு ஒரியும் கவலையும் கிடையாது என்று அவர் சந்தோஷமாய் அவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, எந்த ஒரு பிரச்சனை நமக்கு மேலாக இருந்து கொண்டிருந்தாலும் கூட அதை மேற்கொள்வதற்கு நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவரால், ஆண்டவருடைய பலத்தினால் அது கூடும். இந்த வாலிப வயதில் இந்த மனிதனுக்கு சந்தித்த இந்த பிரச்சனைகள் என்ன? எதற்காக இவருடைய நிலைமை இவ்வளவு ஒரு குறைவுபட்ட ஒரு வாழ்க்கை, தான் நினைத்த ஒரு காரியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, ஆசைப்பட்ட காரியங்களை ஏன் அவர்கள் அடைய முடியாத ஒரு சூழ்நிலை, அதை குறித்து இன்றைக்கு வாலிபர்கள் சந்திக்கிற பிரச்சனை, அதிலிருந்து அவர்கள் எப்படி மீட்டுக்கொள்ளணும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த இளைய மகனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டார். இவருடைய வாழ்க்கை ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. 30வது வசனத்தை பாருங்க, வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கமாக வேசிகளிடத்தில் தன்னுடைய ஆஸ்தியை அழித்து போட்டார். இன்றைக்கு வாலிப நாட்களில் வருகிற ஒரு பெரிய ஒரு சோதனை, இந்த பாலியல் சம்பந்தமான பிரச்சனை, சோதனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் அதிலிருந்து நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 2ஆம் நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி
சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. இன்றைக்கு வாலிபர்களுக்கு வருகிற பெரிய பிரச்சனை இதுதான். ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, பெற்றோரை விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, கை நிறைய சம்பளம். வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? செய்தித்தாளில் பார்க்கும்பொழுது லிவிங் டுகெதர், பேரண்ட்ஸுடைய அனுமதி இல்லாமல் ஒரு வாலிப மகனும் வாலிப மகளும் இரண்டாக ஒரே வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பிடிச்சிருந்தா கல்யாணம் முடிப்பெல்லாம் விட்டுட்டு போயிடுவோம். எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சமுதாயம், ஒரு சீரழிவை இந்த சமுதாயம் ஒரு சீர்கேடான நிலைமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பயங்கரமான நிலைமையில நம்முடைய வாலிபர்கள் சென்று கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இச்சைகளுக்கு நீ விலகி ஓட வேண்டும். நீ நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே நான் வாசித்து பார்க்கிற 16ஆம் அதிகாரத்தில் சிம்சோனை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். வேசியிடத்தில் சிம்சோன் போகிறார். இவனுடைய அழைப்பு உன்னதமானதுங்க. நசரேன் என்ற ஒரு உன்னதமான அழைப்பை பெற்றவன். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். அந்த வேசி கண்ணுக்கு பிரியமாய் இருந்தபடியினால் அவரது செல்லுகின்றான். நீங்கள் இந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்க்கும் பொழுது தெளிலாளை அதிகமாய் நேசிக்கின்றான். அவள் மடியில் படுத்திருக்கின்றான். அப்படி விளைவு என்ன தெரியுமா? அவனுடைய தலைமுடிகளெல்லாம் சிரைக்கப்படுகிறது. நீங்கள் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. எந்த ஒரு உன்னதமான அழைப்பை பெற்றானோ அந்த அழைப்பிற்கான எல்லா விதமான கிருபைகளையும் அவனை விட்டு கடந்து போனது. அது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். நம்ம இந்த பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நாம் நினைக்கின்றோம், நான் தான் பைபிள் வாசிக்கணும், சண்டே சர்ச்சுக்கு போகிறேன் அன்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். வாரத்து நாட்களிலே பாவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு சண்டே மாத்திரம் சர்ச்சுக்கு வந்துட்டா எல்லாம் சரியாயிருமா? ஆயிராது. ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பாருங்க. சிம்சோனுக்கு எத்தனையோ வகையான ஒரு வாய்ப்புகளை தேவன் கொடுத்தார். கடைசியில் என்ன நேரிட்டது? எந்த ஒரு பெலிஸ்தருடைய கரங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக அழைக்கப்பட்டானோ அந்த பெலிஸ்தருடைய கைகளிலே இவன் விழுந்தான். கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியவில்லை. பாவம் மேல் பாவத்தின் மீது பாவம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் உங்களை விட்டு கர்த்தர் விலகும் பொழுது அது உங்களுக்கே தெரியாது. ஆண்டவருடைய கிருபையை நீங்கள் இழக்கும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து விடுவீர்கள். நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, எல்லாவற்றிலும் தோல்வி. ஒரு நடைபணத்தை போல வாழ ஆரம்பித்து விடுவார்கள். இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை அப்படித்தான். கைகளிலும் கால்களிலும் வெங்கல சங்கிலிகளை போட்டு மாவரைக்கும்படியே வைத்து விட்டார்கள். பெலிஸ்தருடைய அரங்கத்தில் அவனை வேடிக்கை காட்டும் பொருளாக மாற்றி விட்டார்கள். பெரிய வீரங்க. நீங்கள் 3ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு பட்டணத்துடைய அந்த கதவு உடைத்து கொண்டு நிலைகளை கையில் தோல் வைத்து கொண்டு மலை மேலே ஏறி போனாங்க. எவ்வளோ வெயிட் இருக்கும், இடம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பலனை பெற்றவன் இழந்து போனான். காரணம் இந்த இச்சை, பாவ இச்சை தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து போட்டு விட்டான். அன்பு வாலிப சகோதர சகோதரியே, உடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு பெரிய சோதனை வந்துச்சு. அநேகர் சொல்லுவாங்க, நான் இருக்கிற இடம் அப்படிதான்யா, நம்ம அதை தட்டி கழிக்க முடியாது, கம்பெனிக்காக சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு,
பாவங்களுக்கு உடன்பட வேண்டி இருக்கிறது. யோசேப்பு எங்கே இருந்தான்? எந்த இடத்துல அவனுக்கு சோறு கிடைக்குதோ அந்த இடத்துல வேலை பார்க்கிறான். அவனை பாவம் செய்யும்படி தூண்டுகிற நபர் சாதாரண நபர் கிடையாது, அந்த வீட்டின் எஜமானி. இவன் நினைச்சா சந்தோஷமா இருந்துட்டு போத்திபாரே போட்டு தள்ளிட்டு இவன் ஒரு குடும்பமாக வாழ்ந்திருக்கலாம். அவன் சொல்கிறான் 9ஆம் வசனத்தில், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வைராக்கியமாக இருந்தான். அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வருகிறது. அதனால அவர் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது அவர் சொல்றாரு, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இதுக்கு விலகி ஓடினாதான் நீ விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும், அன்பை காத்துக்கொள்ள முடியும், சமாதானம் உன் இருதயத்தில் இருக்கும். அந்த டைமில் இவனுக்கு பெரிய பிரச்சனை தான். இவனை தூக்கி சிறைச்சாலையில் கொண்டு போட்டுட்டாங்க. ஆனால் ஒன்று நினச்சிக்கிட்டுங்க, அவன் சிறைச்சாலையில் இருந்தாலும் கூட வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 39:21 கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் நியாயத்திற்காக, நீதிக்காக, பரிசுத்தத்திற்காக நீங்கள் வாழும் பொழுது உலக பிரகாரமாக போராட்டம் வரலாம், பிரச்சனை வரலாம், ஆனால் ஆண்டவர் உங்க கூட இருப்பார். அதுதாங்க நம்ம ஸ்ட்ரென்த்து, அதுதான் நம்முடைய பலன், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். யோசேப்பு கூட ஆண்டவர் இருந்தார். அவன் அப்படியே நிரந்தரம் வேலை இருந்துச்சானா? வேலை வந்துச்சுங்க, வேலை வந்துச்சு. இவன் கையிலையும் காலிலையும் இரும்பு சங்கிலி போட்டு முதல்ல கெட்டுறாங்க. நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் வாசித்து பார்க்கும் பொழுது இவனை தேவன் உயர்த்தினார். அதே எகிப்து தேசத்தில் பார்வன் சொல்கிறான், நான் ஒரு பேருக்கு தான் இருப்பேன், மற்ற எல்லாம் உன் கையில் கொடுத்துட்டேன், நீ என்ன வேண்டும் என்னாலும் செய்யலாம். அவன் தன் மனதின்படி அதிகாரிகளையும் மற்ற எல்லாரையும் கட்டும்படியான ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறாள். எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஒரு பொறுப்பை தேவர் கொடுக்கிறார் பாருங்க. எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்காக மாத்திரம் வைராக்கியமாய் நாம் நிற்கும் பொழுது, அந்த வேலை வரும் பொழுது நீங்க கற்பனையில கூட நீங்க நினைச்சு பார்த்துருக்க முடியாது. எங்கோ தூக்கிட்டு போயிடுவாருங்க. ஆரம்பத்தில் அது கஷ்டமாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர், பரிசுத்தத்தை விரும்புகிற ஆண்டவர். ஆகவே தன் லேவியராம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஆண்டவர் பரிசுத்தருங்க, நம்ம பரிசுத்தராய் இருக்க வேண்டும். லேவியராம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக கர்த்தர் நம்ம எல்லா ஜனத்திலிடத்திலும் இருந்து நம்மை பிரித்தெடுத்தாராம். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தமாயிருக்கிறது. அன்பான வாலிப சகோதர சகோதரியே, வாழ்க்கையில் இன்றைக்கு உன்னுடைய பரிசுத்தமான ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பரிசுத்தமான வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவர் விரும்புகிறதா இருக்கிறதா? அல்லது கேலிக்குத்தான ஒரு வாழ்க்கை, பெற்றோர்களும் மற்றவர்களும் வெட்கப்படும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். வேதவசனம் சொல்லுகிறது, இந்த இளைய மகனுடைய வாழ்க்கையில குறைவுகளும் விரும்பாத காரியங்களும் சரியான வேலை கிடைக்காத ஒரு காரியம் இருப்பதற்கு காரணம், அவன் தகப்பனை விட்டு தூரமாய் சென்று விட்டான்.
அசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கும் என்று சொன்னார், ஆண்டவரிடத்தில் நாம் மனம் திரும்புவோம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இது வாலிபன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இங்கு நாம் பார்க்கிறோம், தானியேல் ஒரு உறுதியான ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்ன தீர்மானம்? எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்மை தீட்டுப்படுத்தக்கூடாது, நம்மை சுத்தவானாய் காத்துக்கொள்ள வேண்டும். எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தம் வாழ விரும்புவீங்க, அது சந்தேகம் கிடையாது. சில வேளைகளில் நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா? சரி, இனி இந்த பக்கமே தலை வச்சு படுத்துடக்கூடாது, நம்ம இது கர்த்தருக்காய் வாழணும், உறுதியாக இது இருக்கணும் என்று சொல்லி தீர்மானங்கள்லாம் எடுப்பேங்க. அது எத்தனை நாள் நிற்கும் நினைக்கிறீங்க? சிலர் 2 நாள் வச்சுருப்பாங்க, 1 வாரம் 2 வாரம். அதற்கு அப்புறமாக மீண்டும் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே எந்த ஒரு காரியத்தில் அவங்க பலவீனப்பட்டிருந்தாலும் அதில் மீண்டும் விழுந்து போவாங்க. தானியேலை பொறுத்தவரை அவன் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். என்ன தீர்மானம்? இங்கே வசனம் சொல்லுகிறது, ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன் தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று. ராஜா சாப்பிடுகிற சாப்பாடு, அவர் குடிக்கிற பானங்கள், அப்போ அது எவ்வளோ ஒரு ரிச்சாக இருக்கும். அந்த ராஜா சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ ஒரு ரிச் டயட்டாக இருக்கும் பாருங்க. இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21, 22, 23 ஆகிய வசனங்கள் வாசித்து பாருங்கள். சாலமோன் ராஜா எப்படி சாப்பிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு மாத்திரம் ஒரு கால்குலேஷனில் சொல்கிறாங்க, 5லிருந்து 8 லட்சம் வரை இருக்கு செலவு அவன் சாப்பாட்டுக்கு செலவழிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு. அவ்வளவு ரிச்சாக இருக்குமா பார்த்துடுங்க. இது ஒவ்வொரு மாதத்துக்கும் கொடுப்பதற்கு ஒவ்வொரு ஆட்களை நியமிச்சிருக்கிறாங்க. 12 மாதத்திற்கு ஆட்களை நியமித்து இந்த சாப்பாடு விஷயத்தில் ஒரு பற்றாக்குறை வந்துவிடக்கூடாது என்பதில் சாலமோன் ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கிறார். அப்போ ஒரு ராஜா எப்படிலாம் சாப்பிடுவான் பார்த்துக்கிட்டுங்க. தானியேலுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கிடைச்சிது, அவனுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கோ. ஆனால் அவன் சொல்கிறான், இதனால் நான் தீட்டுப்படுத்தப்பட மாட்டேன். அதில் உறுதியாக இருந்தார். அந்த பிரதானிகளின் அவனை விசாரிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்ட அந்த பிரதானி, அவன் பேர் அஸ்பேனாஸ். அவன் சொல்கிற, ஐயா நீ இப்படிலாம் சாப்பிட்டேன்னாச்சு. இவன் கேட்குறது பருப்பு மரக்கறி கேட்குறான். மற்றவங்கள்லாம் நல்லா இருப்பாங்க, புஷ்டியாக இருப்பாங்க, நீ இதை சாப்பிட்ட என்னதுக்காக சொங்கி மாதிரி ஆயிடுவேன். எனக்கு குடியா, 10 நாள் டெஸ்ட் பண்ணேன். கொடுத்து பார்க்குறாங்க, கர்த்தர் அவனுக்கு பலன் கொடுக்குறாருங்க. எல்லாரையும் பார்க்கலாம் 10 மடங்கு சமர்த்தராக இருக்கிறாங்க இந்த 4 பேர். அப்போ ஆண்டவருக்கு எடுத்த காரியத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் எரிச்சு வரனா கனப்படுத்துவார். இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் கானான் தேசத்துக்கு வந்துட்டாங்க. மோசேக்கு அப்புறமாக யோசுவா நடத்தி கொண்டு வருகிறான். நீங்கள் யோசுவா 24ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்க்கும்போது பல காரியங்களை குறித்து இஸ்ரேல் மக்களுக்கு சொல்கிறாங்க. கர்த்தர் தான் உங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தாங்க. இந்த தேசத்தில் இருக்கிற விக்கிரகங்களுக்கு நீங்கள் யாரும் பலியிடக்கூடாது, வணங்கக்கூடாது, ஆராதனை செய்யக்கூடாது என்று வரிசை நிறைய காரியங்கள் சொல்லிட்டு போகிறான். நான் அப்படி சொன்னாலும் கூட நீங்கள் திருப்பியும் அந்த விக்கிரகங்களுக்கு பின்னால் சென்று விடுவேன்னு சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான் 15ஆம் வசனத்தில், நானும் என் வீட்டார்வம் என்றால் கர்த்தரே செய்வோம். யார் எப்படி போனாலும் சரி, ஆனால் நான் என் குடும்பம்
கர்த்தரை தான் சேவிப்போம். அதில் உறுதியாக நிலைச்சிருந்தானுங்க. அதனால தான் தேவன் அவனுக்கு அவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு பொறுப்பை தான் கொடுத்தாரு. மோசேக்கு அப்புறமாக அந்த தேசத்தை பங்கு போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை யோசுவாவுடைய கரங்களில் கொடுத்தாரு. யோசுவா பெரிய பெரிய காரியங்கள் தான் செய்தான். சூரியனின் சந்திரனை அப்படியே ஒரு நாளில் இருந்து நிறுத்தி வைத்து விட்டான். எல்லா ராஜாக்களையும் சங்காரம் பண்ணி ஒரு பெரிய ஒரு வெற்றியை பெற்று இந்த எல்லா கோத்திரத்துக்கும் அது தேசத்தை பங்கிட்டு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். காரணம் அவன் ஒரு தீர்மானம் பண்ணான், சுற்றிலும் விக்கிரகங்கள் நிறைந்த ஒரு தேசம்தான். ஏன்னா அந்த தேசத்தை தான் இவங்க சுதந்திரிக்கிறாங்க. அந்த விக்கிரகங்கள் இவனை தீர்மானத்திலிருந்து விலக செய்ய முடியவில்லை. அவன் உறுதியாக சொல்கிறான், கர்த்தரை மட்டும்தான் சேவிப்பேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை ஆராதிப்பதற்கு இன்றைக்கி நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்தால் போதும், தலைவலி வந்தால் போதும், காய்ச்சல் வந்தால் போதும். இன்றைக்கி சர்வீஸுக்கு நான் போகலை, ஆராதனைக்கு போகலை, எனக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கிறது, பலவீனமாக இருக்குது. ஆனால் மண்டே டு ஃப்ரைடே சாட்டர்டே வரை தன்னுடைய ரெகுலர் ஒர்க்குக்கு போயிடுவாங்க. ஒலிவு எடுப்பாங்களா? ஸ்கூலுக்கு போகிறத கட் பண்ணுவாங்களா? வேலைக்கு போகிறது ஏதாவது ஸ்டாப் பண்ணுவாங்களா? மாட்டாங்க. ஆராதனைக்கு எல்லாத்தையும் உறுதியாக இருக்கணுங்க. 1924ஆம் ஆண்டு பாரிஸில் ஒரு ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. ஸ்காட்லாண்டிலிருந்து ஒரு அருமையான ஒரு மனிதன் எரிக் லிடல், ஒரு ஓட்டப்பந்தய வீரர். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட். அதில் தான் அவர் அதிகமாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. வெல் ட்ரைன்டு 100 மீட்டர்ஸ் ரன்னிங். அவர் பாரிஸுக்கு போனார் நாட்டின் சார்பாக. ஃபைனல் வரும் பொழுது அது சண்டேயில் வந்திருக்கு பார்த்துடுங்க, ஞாயிற்றுக்கிழமை. இவர் ஓடணும். இவர் சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், லார்ட்ஸ் டே. ஸோ என்னால் ஓட முடியாது. எப்படி இருக்கும்? பல ஆயிரங்கள் செலவழித்து, லட்சங்கள் செலவழித்து பாரிஸில் போய் நீ ஓடுறா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஞாயிறு திங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கியப்பா. எல்லாரும் அவர் மீது எரிச்சல் அடைந்தார்கள், கோபப்பட்டார்கள். அவர் சொல்ல, நீ என்ன செய்தாலும் சரி பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை ஓட மாட்டேன், அவ்வளோதான். இது கர்த்தருக்குரிய நாள், நான் ஆண்டவருடைய ஆலயத்தை நான் போயிடுவேன், ஆலயத்தை ஆண்டவரை தானே சேவிப்பேன். வேறு என்ன செய்ய? ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மேட்சில் அவர் கலந்து கொள்ளவில்லை. எல்லாருக்கும் ரொம்ப வேதனை தான். அதுக்கு அடுத்தால ஒரு 2 நாட்கள், சில நாட்கள் கழித்து 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் வந்தது. அப்போ சொன்னார், நான் இதில் ஓடுறேன். ஆனால் இந்த வீரர்கள் எந்த ஒரு ஓட்டத்துக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களோ அதில் ஓடினா மாத்திரம்தான் ஜெயிக்க முடியும். 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு இவருக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா அதில் உள்ள சில மெத்தட்ஸை வேறு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க, 100 மீட்டர்ஸ்க்கு வேறு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க, பார்த்து கிடையாது. அவர் சொன்னார், நான் ஓடுறேன் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிவிட்டார்கள். எந்த விதமான அதற்கான இவர் வெல் ப்ரிப்பேர்லாம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் மீது ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோடு கூட ஓடினார், பார்த்துக்கிடுங்க. அதுவரை இருந்த எல்லா வேர்ல்டு ரெக்கார்டை அவர் பிரேக் பண்ணி, இங்கு சொல்கிறாங்க 47.6 செகண்ட்ஸில் அந்த தூரத்தை கடந்து விட்டார். எல்லாருக்கும் பெரிய ஒரு ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம். ஒரு மனிதன் கர்த்தருக்காக தைரியமாக உறுதியாக எடுத்து தீர்மானத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை ஒரு நாள் நினைச்ச மாட்டார்னா வெட்கப்படுத்த மாட்டார். அன்பு வாலிப சகோதர சகோதரிகளே, நீங்கள் கர்த்தருக்காக நின்று பாருங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாலிப பருவம் மீண்டும் வராது. 5 வருஷம் 10 வருஷம் போன உடனே மீண்டும் வாலிபன் ஆகிவிடலாமா? முடியாது. பட் இது ஒரு ரைட் டைம் உங்களுக்கு. இந்த டைமில் நீங்கள் கர்த்தருக்காக உறுதியாய் நின்று பாருங்கள். தானியேல் நின்றான், ஷாத்ராக் மேஷேக் ஆபேத்நேகோ நின்றார்கள், வேதத்துள்ள பரிசுத்தவான்கள் எல்லாம் நின்றார்கள், யோசுவா நின்றார். கர்த்தர் அவர்களை கனப்படுத்தினார்.
உங்களையும் கனப்படுத்துவார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட ஆண்டவருக்கை உறுதியாக நிற்பேன்னு சொல்லி அவருடைய கிருபையை நீங்கள் தேடும் பொழுது ஆண்டவர் அதற்கான பலனை கொடுத்து உறுதியாக நிற்க வைப்பார். அது மாத்திரமல்ல, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், இந்த வாலிப வயதில் ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. ஒரு நல்ல ஒரு ஆலோசனை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்திரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். தன்னுடைய தகப்பனாகிய மொர்தெகாயுடைய சொற்படி அவள் கேட்டு நடந்தபடியால்தான் அன்றைக்கு அவள் ஆசீர்வாதமாயிருந்தாள். ஒரு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா கீழ்ப்படியுங்கள். நீ உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை பெற்றுக்கொள்வதற்கு அப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த எஸ்தர் ராஜாத்தினுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட இன்னொரு நல்ல ஒரு காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவள் 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு நல்ல ஒரு உபவாசிக்கின்ற ஒரு பெண்ணாக அவள் இருந்தாள், ஜெபிக்கிற ஒரு மகள். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. நிறைய பேர் சொல்லுவாங்க, மூளை சாதிக்காததை முழங்கால் என்ன செய்யும் சாதிக்கும். இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, காலையிலே எழுந்த உடனே பெட்டில் உட்காந்துக்கிட்டே 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. அது ஜெபமே கிடையாது. அதெல்லாம் சுருட்டி தூர வச்சுட்டு நீ தனியாய் போய் முழங்கால படியிட்டு ஜெபம் பண்ணணும். தானியேல் இந்த பாபிலோன் தேசத்தில் ஒரு உயர்ந்த அதிகாரி, பிரதம மந்திரி போல ஒரு பெரிய அதிகாரி. ஆனால் அவர் தினமும் தன் வழக்கத்தின்படியே 3 தடவை நினைச்சார், முழங்கால் போட்டு நினைச்சார், ஜெபம் பண்ணினார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணினார். உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கணுங்க. நம்ம தானியேலோட பெரிய ஆள்லாம் கிடையாது, எஸ்தரை போட பெரிய ஆள்லாம் கிடையாது. நாம் சொல்லுவோம், எனக்கு ஜெபிப்பதற்கு நேரம் கிடையாது, உபவாசம் பண்ணுகிறதுக்கு நேரம் கிடையாது. ஆனால் மணிக்கணக்காக டிவியில் இருப்போம், சீரியல் பார்ப்போம், ஃபேஸ்புக்கில் போயிடுச்சுன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் எப்படி போனதுன்னு தெரியாது. வாட்ஸ்அப்பில் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கூட மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருப்போம். குட் மார்னிங் அனுப்புவோம், குட் நைட் அனுப்புவோம், இன்னும் என்ன கண்ட மெசேஜ் எல்லாம் நம்ம அனுப்புவோம். அதற்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்குங்க. ஆனால் தேவ சமுதிரம் வருவதற்கு நமக்கு நேரம் கிடையாது. பிறகு எப்படி இந்த வாலிப வயதிலே நாம் சாதிக்க முடியும்? நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள், கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்து பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும் அழைக்கப்பட்டவர்கள். நிறைய பேர் இன்றைக்கு அதை இழந்து போய் பிசாசானவனை வஞ்சித்தபடியினால, அதற்கு இடம் கொடுத்தபடியினால வாழ்க்கையெல்லாம் தொலைத்து விட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறார்கள். இன்னும் நம்பிக்கை இருக்கிற அன்பானவர்களே, எங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கூட அதிலிருந்து தூக்கி எடுத்து உங்களையும் ஒரு தானியேலை போல, ஒரு யோசேப்பை போல, எஸ்தரை போல உயர்த்துவதற்கு நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வாலிப வயதிலே, தன்னுடைய 33வது வயதிலே, இளம் வயதிலே தன்னுடைய இரத்தத்தை நமக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தினார். அந்த இரத்தம் உங்களை பரிசுத்தப்படுத்தும். அந்த இயேசு உங்களை உறுதியாய் நிலைத்திருக்கும்படியான பலனை தருவார், கிருபைகளை தருவார். அவரை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். ஆண்டவர் கொடுத்த வேதத்தை நீங்கள் கிரமமாய் வாசியுங்கள். உடைய பெற்றோருக்கு பிரியமாக நடந்து கொள்ளுங்கள், கீழ்ப்படியுங்கள், செபியுங்கள், மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 388 பாடுவோம். எங்கும் புகழ் இயேசுராஜனுக்கே.
எழில் மாட்சிமை வளர் வாலிபரே. கீதம் 388, கிறிஸ்தவ கீர்த்தனை 397 பாடுவோம். எங்கும் போகலே சுராஜனுக்கே ஏழில் மாட்சிமை வளர் வாலிபரே. உங்களை அல்லவோ உண்மை வேதங்காக்கும் உயர் வீரரான பக்தரோதுகிறார். எங்கும் போகலே சுராஜனுக்கே ஏழில் மாட்சிமை வளர் வாலிபரே. கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கண் திறக்கவே. கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கண் திறக்கவே. பல்வழி அலையும் பாதை தப்பினோரை பரிந்து திருப்பணிதம் பார்த்திடுவி. எங்கும் போகலே சுராஜனுக்கே ஏழில் மாட்சிமை வளர் வாலிபரே. சுத்த சுவிசேஷம் துரிதமாய் செல்ல தூதர் நீங்களே தூயன் வீரரே. சுத்த சுவிசேஷம் துரிதமாய் செல்ல தூதர் நீங்களே தூயன் வீரரே. கர்த்தரின் பாதத்தில் காலை மாலை தங்கி கருணை நிறை வசனம் கற்றிடுவி. எங்கும் போகலே ராஜனுக்கே ஏழில் மாட்சிமை வளர் வாலிபரே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேளையிலே எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக வாலிப வயதில் இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நீ சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. வாலிப வயதிலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும், எடுத்த தீர்மானத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும், பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கர்த்தருக்கு பெரிய சாட்சிகளை வாழ ஆண்டவரே உதவி செய்யும். இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் தந்த குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். நீ தந்த கற்பத்தின் கனிகளுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தை ஏற்ற வளர்ச்சியை தாருங்க சுவாமி. பிறக்கும்போது சில குறைபாடுகள் ஏதோ சில காரியத்தை நிமித்தமாக வந்திருக்கலாம்ப்பா, அல்லது பிறந்த பிறகு ஏதோ ஒரு பிரச்சனையினால எங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே தயவா எங்களுக்கு இறங்கி எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து குறைகளெல்லாம் நீங்கள் அகற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தாரும். படித்து முடித்து வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தாருங்க ஐயா. அந்த இளையகுமாரன் ஆண்டவரே அவன் விரும்பாத ஒரு வேலையை செய்தான். அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கல, அவன் ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்றும் கிடைக்கலப்பா. அதே போல் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறைவுபட்ட ஒரு சூழ்நிலை, ஆசைப்பட்ட எதுவுமே கிடைக்காத ஒரு சூழ்நிலை, நல்ல வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஐயா. இன்றைக்கு கண்ணீரோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. உடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தாரும்.
உடைய பிள்ளைகள் அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படியாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. படிக்கும்படியே பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு பள்ளிவாசல் கற்று திறந்து கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். நீங்கள் ஒருவர் தான் எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும்ப்பா. எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அதே போல் ஏற்ற காலத்தில் திருமணத்தை நடத்தி கொடுப்பீராக. வாலிப வயதில் இருக்க சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறையா, இன்னும் எனக்கு திருமணம் நடக்கலையே, என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கலைன்னு சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகள் பெற்றோர் உண்டப்பா. உடைய பிள்ளைகளுக்கு இரக்கமாக இறங்கி உடைய பிள்ளைகளுக்குன்னு வைத்திருக்கின்ற ஆண்டவரை வாழ்க்கை துணையை நீர் கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தி கர்த்தருக்கு ஒரு பெரிய ஒரு சேனையாக எழுப்பி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். திருமணமாயும் குழந்தை இல்லைன்னு சொல்லி கலங்குற தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறேன். யா, இந்த பிள்ளைகளுடைய வேதனைகளெல்லாம் நீ அறிந்திருக்கிறீங்க. எந்த இடத்துல போனாலும் ஒரு நல்ல காரியங்களுக்கு போகும் பொழுது ஆண்டவரே யாரும் எதுவும் கேட்டு விடுவார்களோ, எத்தனை பிள்ளைகள் இருக்கிறான்னு சொல்லி ஒரு வகையான ஒரு வெட்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. அது வெட்கத்திற்கு பதில் ரெட்டிப்பான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறையா. நீ அவர் செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பேறுகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறையா. கற்பத்தின் கனியை பூரணப்படி சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. அநேக மக்களுக்கு இவ்வாறு ஒரு அற்புதம் செய்திருக்கிற அதற்காய் ஸ்தோத்திரம். அதே போல் இன்றைக்கும் செய்வீராக. நீர் அவர் செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். வயோதிப நிலைமை இருக்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். வீடுகளிலும் மருத்துவமனைகளிலிருந்து சிகிச்சை பெற்று அருமையான பிள்ளைகளுக்காக இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. அவருடைய பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. பலவீன கட்டுகள் முறிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஒரு பிள்ளையுடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைப்பீராக. இந்த வயோதிப காலத்திலே கர்த்தருடைய பலன் அவர்களை நிரப்பணும் நாங்கள் ஜெபிக்கிறையா. அவர்கள் ஒரு நாளும் ஆண்டவரை வெட்கப்பட்டு போகாதபடி கலங்காதபடி சுவாமி அவருடைய கரங்களை பிடித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வியாதினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பல வகையான வியாதிகள் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, இருதய சம்பந்தமான வியாதிகளால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக, நுரையீரலில் ஏற்பட்ட பிரச்சனை, ஆண்டவர் மூச்சு திரள் நிமித்தமாக கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த கட்டுகள் மறையும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. வேதனைகள் மாறுவதாக. ஆண்டவரை நடக்க முடியாத பிரச்சனை, கைகளில் கால்களில் வலிகள் சுவாமி, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வேதனையோடு கொடுக்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த எல்லா வேதனைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறையா. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக சம்பாதித்து வைத்து வெளியேறப்பட்ட ரட்சிப்பு, அந்த ஆரோக்கியம், சமாதானம் ஒரு பிள்ளைய வாழ்க்கையில் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம். போராட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் மாறுவதாக. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டு வையா. அநேக குடும்பங்களில் கசப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஒரு அற்புதம் நடக்கட்டு நாங்கள் ஜெபிக்கிறையா. பிசாசு கொண்டு வருகிற இந்த எல்லா கசப்பு உணர்வுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நியாயமாய் வர வேண்டிய ஆண்டவர் நன்மைகள் வராதபடினால் கோர்ட் கேஸ் என்று அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, போலீஸ் ஸ்டேஷன் அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. முது பிள்ளைகளுக்கு ஒரு நியாயம் செய்வீராக, நீதி செய்வீராக, அவருடைய கண்ணீரை துடைப்பீராக சுவாமி. ஒரு அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறையா. தனக்கு அன்பானவை இழந்து தவிக்கின்ற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறையா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் கற்று துடைத்து நீர் சமாதானத்தில் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே யார் யாரெல்லாம் ஜெபிக்கும்படி வேண்டிக் கொண்டார் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒரு பிள்ளைடைய கைகளும் பிரயாசங்கள் விசேஷித்த நன்மைகளை தருவீராக. ஆண்டவரே எல்லா பொருளாதார பற்றாக்குறைகளும் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கடன் பிரச்சனை மாறட்டும் ஐயா. தொழில்கள் வியாபாரங்கள் செய்கிற பிள்ளைகளுக்காக, தனியார் துறையில் பணி செய்கிற பிள்ளைகளுக்காக, அரசு துறைகளில் பணி செய்கிற பிள்ளைகளுக்காக, விவசாயங்கள் செய்கிற பிள்ளைகளுக்காக, கூலி தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறையா. ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க என்னென்ன வேலைகள் செய்தாலும் எல்லாவற்றும் ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருப்பதாக. நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக ஓடாக கூடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஆராதனை வேளை தாங்க முன்வந்திருக்கின்ற அருமையான குடும்பத்தினருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நேசிக்கிற இந்த பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். அவருடைய எல்லா தேவைகளும் அறிந்திருக்கிறவர்கள் எல்லா தேவைகளையும் கற்று சந்திப்பீராக. தன்னுடைய பிறந்த நாட்களை ஆண்டவர் பிறந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்த அருமையான சகோதரி டாக்டர் டாரதி அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான நம்முடைய மகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுகவாழ்வை நீர் கொடுத்து அவருடைய வாஞ்சிகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும்படி ஜெபிக்கிற ஐயா. அதே போல் அன்பு சகோதரி டாக்டர் ஆண்டவர் வசந்தராணி அவர்களுக்காக, டாக்டர் குணவதி அவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அன்பு சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ரஞ்சித் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அவருடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவ பிரசன்னம் அந்த குடும்பத்தோடு கூட எப்பொழுது நடைபெற்று இருப்பதாக சுவாமி. ஒரு குறைவு கூட வராதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்வீராக. என்னென்ன காரியங்களுக்காக இந்த குடும்பத்தினர் எதிர்பார்த்து இருக்கிறார்கள் எல்லாவற்றையும்
கர்த்தர் சம்பூர்ணமாக இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் கட்டளையிட வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்திற்காய் பல வகையிலே உதவி செய்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், தாங்குகிற எல்லா பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக வாலிப சகோதர சகோதரிகளை உங்களுடைய கருத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வாலிப வயதில் பிள்ளைகள் உண்மை நினைக்கவும், பரிசுத்தமாய் ஜீவிக்கவும், ஆண்டவர் உமக்காய் வைராக்கியமாக ஒரு பெரிய சேனையை எழும்பவும் கிருபை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வாலிப பிள்ளைகள் எண்ணி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீரெல்லாம் கருத்தை துடைத்து சந்தோஷப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. நீங்கள் அவர் செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். மகிமை உமக்கு செல்வதை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர்கள் ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிரோகீதமாக கீதம் 386 பாமாலை 249 பாடுவோம். நல்மீட்பர் பற்றம் நில்லும் இரட்சணிய வீரரே. கீதம் 386 பாமாலை 249 பாடுவோம். மகா பரிசுத்தம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தில் நிறைத்தீர்கள், ஆசீர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக எங்களுடைய பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருக்காக எழுமி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகள் திகழை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வருகிற நாட்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாட்களை அமைய கிருபை தாரும், ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.